சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாக கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்? போராட்டம் பண்ணலாம் வரல, மனு கொடுக்க வந்து சம்பள பாக்கிய மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்க சம்பளத்தை எப்போ சொல்ல வேண்டியதானே? அதை விடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தில் என்ன வழக்கு இருக்கு? உங்களை பணி நீக்க செய்ய கூட வழக்கு திறந்திருக்காங்க. புதிதாக யாரையும் பணி நியமனம் செய்ய கூட வழக்கு திறந்திருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு, அது தீர்ப்பு வரட்டும், அதுல மாற்றுறது கிடையாது. ஆனா ஊதிய பாக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை சொல்லுமா இல்லையா? அப்ப இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது. சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், அனைவருக்கும் அனைத்துன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஊதிய பாக்கியம் வைக்கிறது கண்டிக்கத்தக்கது. 20 மாதமாக 5000 ரூபாய்க்கு உட்படக்கூடிய பெண்களுக்கு வந்து ஊதியத்தை கொடுக்க நியாயம் அது. அப்ப கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு, தமிழ்நாடு அரசு தலையிட்டு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்கணும். நாளைக்கு அமைச்சரை சந்திக்க இருக்கின்றேன். எனவே உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து சும்மா தீர்க்க வேண்டும். உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோம், அந்த தீர்ப்பை ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் சொல்லியிருக்கு. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்படாத படிப்பை நடத்துது. அது மாதிரி நீங்க வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை எப்படி நடத்தலாம்? அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளி விரோத போக்கை கடைபிடிக்க கூடாது, பெண்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்க கூடாது, சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் அதே போல சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.